மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. சென்னையெல்லாம் ஹாட்டா இருக்குன்னு உங்க எஸ்டேட்ல இருப்பீங்க போல இருக்கு. ஆமா, அரசியல் களம் ரொம்ப சூடா இருக்குதுன்ட்டு அமைதியா குளிர்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கேன். சரி, ஓகே. இப்ப அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் தமிழ்நாடு ஃபுல்லா அதிகமா பேசிட்டு இருக்காங்க. அதிமுக 2ஆ போச்சு 3ஆ போச்சுன்னா முன்னாடி பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட இப்ப அதிமுக கூடாரமே தாவேகா பக்கம் போகக்கூடிய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். என்ன நடக்குது அதிமுகக்குள்ள? உங்களோட அப்சர்வேஷன் என்னவா இருக்கு? அதிமுகல எடப்பாடி பழனிசாமி தற்குறி பழனிசாமி ஆணவம், அகம்பாவம், தான் என்கிற அந்த எண்ணம், எம்ஜிஆருக்கு மேல ஜெயலலிதாவுக்கு மேல தான் பெரிய செல்வாக்கு பெற்றவர் என்கிற அந்த எண்ணங்கள் அதிமுகவை அதல பாதாளத்துக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு. இதை அவர் உணர மறுக்கிறார். இது ஒரு நாள் 2 நாள்ல ஏற்பட்டது அல்ல. அதிமுகல கடந்த 10 ஆண்டுகளாக 11 தொடர் தோல்விகள். அந்த தோல்விகளுக்கு பிறகும் கூட பாடம் கற்க மறுக்கிறார். அதிலிருந்து மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது, தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை உணர மறுக்கிறார். அப்ப தொண்டர்கள் மத்தியில ஒரு தொடர் தோல்வியால ஏற்பட்டிருக்கிற ஒரு தொடர் சோர்வு, அடுத்து எல்லாத்துக்கும் மேல இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே திமுகவும் தோத்துது, அதிமுகவும் தோத்துது. திமுக இருந்து யாராவது வெளியே போறாங்களா? போகல. மாறாக திமுக கூட ஒருத்தர் 2 பேர், இன்னைக்கு கூட வெங்கட்ராமன் ஒரு முன்னாள் எம்எல்ஏ போய் சேர்ந்திருக்கார். ஆனா அதிமுக இருந்து மட்டும் ஏன் எல்லாரும் போறாங்க? எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல திமுக ஆதரவோடு தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற முயற்சி எடுத்தார். அந்த முயற்சி என்பது அதிமுகவுக்கு சமாதி கட்டுவதாக அமைந்தது. ஏன்னா திமுகவுக்கு எதிராக துவங்கிய இயக்கம் தான் அதிமுக. எம்ஜிஆர் தொண்டர்களும் ஜெயலலிதா அம்மா தொண்டர்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து கருத்து சொல்பவர்கள், எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு தலைவர், அவர் திமுகவோடு இணைந்து நம்ம பயணிக்கலாம் என்றால் எல்லோரும் நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம் என்று கருத்து பேசுகிறார்கள். இதை எந்த அதிமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டான். அதே போல இன்றைக்கு சில பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், விஜய் மரபணு, எம்ஜிஆர் சக்தியை தோற்கடிக்க முடியாது, இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் சக்தியை தொடர் தோல்விக்கு உள்ளாக்கியதே இந்த எடப்பாடி பழனிசாமி தானே. அவர் தானே எம்ஜிஆர் சக்தியை தொடர் தோல்விக்கு உள்ளாக்கி இருக்கிறார். அப்ப அதிமுக இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு சாரார் திமுகவுக்கும் ஒரு சாரார் தாவேகாவுக்கும் பிரிந்து செல்லுகிறதை போல ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டு இருக்குது. கொஞ்ச நாள்ல எடப்பாடி பழனிசாமியே திமுகவோட போய் இணைந்து விடுவார். அவரோடு நகமும் சதையுமாக இருந்த வேலுமணி, தங்கமணி போன்றவர்களே கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை சரியில்லை என்று எதிர்ப்பு தெரிவிக்கிற நீங்க சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருந்தவர்கள். இப்போ எஸ்பி வேலுமணி, லீமாரோ, அது மட்டும் இல்லாம இன்னும் யார் யாரெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக முன்னாடி கருத்து வச்சிருந்தாங்களோ இப்ப அவங்க எல்லாமே போய் சேர்ந்துட்டாங்கல்ல, சேர்ந்துட்டாங்க, ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். சி. விஜயபாஸ்கரும் அதே மாதிரி சி.வி. சண்முகம் தான் இது வரைக்கும் சந்திக்க முயற்சி பண்ணல அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதாவது எப்ப போய் வேலுமணி சேர்ந்தார்? தாவேகாவில் இவர்களை அமைச்சராக்குவதற்கு மறுத்து விட்டார்கள், சேர்த்து கொள்வதற்கு மறுத்து விட்டார்கள் என்கிற சூழ்நிலையில தான் திருப்பி அங்க போறாங்களே ஒழிய, அப்ப ஏன் வந்தாங்க? ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குரல் உயர்த்தினாங்க? ஏன் தலைமை மாற்றம் வேண்டும் என்று குரல் கொடுத்தாங்க?
ஏன் தாவேகாவை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தாங்க? ஏன் சட்டமன்றத்துல வெளிப்படையாக அவர்கள் தாவேகா அரசாங்கத்தை ஆதரித்து வாக்களித்தார்கள்? அப்ப அதிமுகவை அடியோடு உருத்தெரியாமல் அளித்த பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நீங்க குறைன்னு வரும்போது மட்டும் எடப்பாடி பழனிசாமியே சொல்றீங்க. இப்போ எஸ்பி வேலுமணி கூட வந்து அன்னைக்கு தாவேகாவுக்கு ஆதரவா தான் நிலைப்பாடு எடுத்து அங்க உள்ள வந்து பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு அவங்களுக்கு ஆதரவாலாம் வந்து வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது, இப்போ ஒட்டுமொத்த இஷ்யூமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்னு சொல்வது எப்படி சரியா இருக்கும்? இப்போ இவங்கெல்லாம் போய் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. இல்ல, கட்சிக்கு ஒட்டுமொத்த தலைவராக, பொதுச் செயலாளராக ஒட்டுமொத்த அதிகாரங்களோடு இருப்பவர் யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக, பொதுச் செயலாளராக இருப்பவர் யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. கட்சியினுடைய அத்தனை முடிவுகளையும் எடுத்தவர் யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. லீமா ரோஸுக்கு கட்சியில சேர்த்தி உறுப்பினர் அட்டையை கொடுத்தவர் யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. லீமா ரோஸுக்கு லால்குடி தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்தவர் யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. இன்றைக்கு இந்த கட்சியை சிதைக்கிற பணியை சிறப்பா செய்து கொண்டிருப்பது யார்? அந்த லீமா ரோஸ் தானே. அப்ப இதுக்கெல்லாம் காரணகர்த்தா மானமுள்ள, உணர்வுள்ள, ரோசமுள்ள ஒரு அதிமுக கட்சிக்காரராக இருந்தால், நான் தவறான முடிவுகள் எடுத்து இந்த இயக்கத்தை அழித்து விட்டேன், இந்த இயக்கம் என்னுடைய தலைமையில் இதுவரை வெற்றி பெற்றதே இல்லை, 10 ஆண்டுகள் தொண்டர்கள் எனக்கு ஆதரவு அளித்து விட்டீர்கள், நான் விலகிக் கொள்கிறேன், வேறொரு தலைமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்திருந்தால் இவர் மானஸ்தன். மாறாக என்ன நடந்தாலும் நான் தான் என்கிற அந்த ஆணவம், அகம்பாவம். இரண்டாவது, இது எடப்பாடி பழனிசாமி கட்சி அல்ல, இது எம்ஜிஆர் கட்சி. இந்த எம்ஜிஆர் கட்சியில ஒரு கொலை வழக்கிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள அடைக்கலம் தேடி வந்தவர். ஆனால் இன்றைக்கு திமுகவோடு கைகோர்த்து பயணிக்கிறார். அப்ப ஏன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல? ஏன் 90 நாளில் சிறை வைப்பேன் இந்த முன்னாள் அமைச்சர்களை, ஊழல்வாதிகளை சொன்ன ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல? ஸ்டாலின் அரசாங்கத்திலும் நிறைய ஊழல்கள் நடந்தது, ஏன் எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்கல? நடந்தவையாவே இருக்கட்டும். இப்ப புது ஆட்சி வந்துடுச்சு, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, டெல்லி போயிட்டு வந்துட்டாரு, மோடியை பார்த்துட்டாரு, அடுத்து என்ன பண்ண போறார் அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்கு. கொடநாடு வழக்கு குறித்து வந்து பேசுறாரா என்னங்கறத நம்ம பார்ப்போம். இப்ப அதிமுகவில் நிலவக்கூடிய அந்த பிரச்சனை அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப அவங்களுமே தாவேகா பக்கம் போலாம் அப்படிங்கறது ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடவே அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள் அனைவருமே இன்னைக்கு போய் சேர்றாங்க. ஒரு 200 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. நேத்து வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தவங்க எல்லாம் வந்து சேர்றாங்க. இது எதுவுமே நல்லதா படலையே அதிமுக பொறுத்த வரைக்கும். அதிமுக அதாவது நல்ல மெசேஜ் கொடுக்கிற மாதிரி இல்லையே. தாவேகா தான் புதிய அதிமுக, முழுமையான அதிமுக ஆகிவிட்டது தாவேகான்னு சொல்லிட்டு அந்த ஆதவ அர்ஜுனா லாட்டரி மருமகன் பேசுகிறார். கல்லொளி மங்கனாட்டு இருக்கிற எடப்பாடி அதுக்கு ஏதாவது பதில் சொல்ற அப்படியா? அதுக்கு ஏதாவது பேசுற அப்படியா? அதுக்கு ஏதாவது தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கிற அப்படியா? இது அதாவது ஒரு ஆபத்தை உணர்ந்து தனக்கு தான் தலைமை வைக்கிற கட்சிக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை உணர்ந்து அதை சரி செய்யணும், குறைகளை போக்கணும், ஏன் எல்லோரும் போறாங்க அப்படிங்கறத தடுக்கிற முயற்சியில எடப்பாடி பழனிசாமி இருக்காரா? மன்னிப்பு கடிதம் கொடுத்தா நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில அவர் இருப்பதா தானே தெரியுது. இப்ப எஸ்பி வேலுமணியும் அவங்க தரப்பினரும் வந்து என்ன சொன்னாங்க, இது மாதிரி நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், நாங்க வந்து எல்லாம் ஒன்றிணைந்து அதிமுக வலுப்படுத்தணும் அப்படிங்கறக்காக தானே திரும்ப போய் சந்திச்சாங்க, பேசினாங்க. வேலுமணி ஏத்துக்கிட்ட போதுமா? தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்களா? பரவாயில்லப்பா, இந்த மாபெரும் உத்தமர் வேலுமணி வந்து எடப்பாடி உத்தமன் சொல்லிட்டாரு, அதனால நம்ம எல்லாரும் திருப்பி ஓட்ட எடப்பாடிக்கே குத்தி அவருக்கே 200 தொகுதியில வெற்றியை பெற்று கொடுத்துருவோம்னு சொல்லிடுவாங்களா? நீங்க திருப்பி வேலுமணி ஏத்துக்கிட்டாருன்னா 2 பேரும் ஒன்னா கொள்ளையடிக்கிறான், பங்கிக்கிறதுல சண்டை வந்துருது. அதுல ஒருத்த கொள்ளையடிச்சவன் நீ உன் கையில் இருக்கிற காசை எனக்கு கொடு, இல்ல செலவு பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு பயந்துகிட்டு அவன் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சமாதான கொடுக்கல் வாங்கல் ஆயிடுது. உடனே இவர்கள் உத்தமர்கள் ஆயிடுறாங்களா?
வேலுமணி ஏத்துக்கிட்டா தமிழ்நாட்டுல அத்தனை பேர் ஏத்துக்கிறாங்களா? இப்ப சிவி சண்முகம் ஏன் இன்னும் நீங்க போயிட்டு இருக்காரு? எடப்பாடி இன்னொரு மாதிரியே பக்கம் ஏன் விஜயபாஸ்கர் இன்னும் வந்து இல்ல டிஸ்கஷன் சர்மா எடப்பாடி மாதிரியே சிந்திக்கிறீங்களே எப்படி? உங்களுக்கு அந்த பாதிப்பு வந்துருச்சோ? வேலுமணியே ஏத்துக்கிட்டாருப்பா, அதனால தமிழ்நாட்டுல தொகுதி சுற்றி வந்திருக்காரு சார். தமிழ்நாடு ஃபுல்லா 200 தொகுதி சுத்தி வந்திருக்காரு சார். மக்களை பார்த்திருக்காரு சார். அதிமுக பொதுச் செயலாளர் சார். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதிமுக கட்சிக்கு வந்து அவர் தானே பொதுச் செயலாளர். அதான் சொல்றேன். அப்ப பொறுப்பு அவர் தானே. அப்ப இதே கேள்வி நீங்க கொஞ்சம் திருப்பி உங்களுக்கு பதிலா வைங்க. ஏன் எல்லாரும் அவரையே குறை சொல்றீங்கன்னு கேட்டீங்களே, அப்ப அவர் தானே பொறுப்பாளர். நடந்த தவறுகளுக்கு அவர் தானே பொறுப்பாளர். இப்ப இன்னைக்கு அவர் சிரிச்ச முகத்தோட வரக்கூடிய அந்த காட்சிகள் வருது. டிஸ்கஷன் பண்ணிட்டு அவரு இல்லத்துல இருந்து வெளியே வரும்போது ரொம்ப ஒரு தோற்றத்தோட இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. கடந்த ஒரு சில நாட்களாக பார்க்கும்போது ரொம்ப டல்லா இருந்தாரு. இப்ப கொஞ்சம் அந்த ஷைனிங்கான அந்த மூமெண்ட்ஸ் வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கூடிய விரைவில் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா இன்னும் பெட்டரான இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு நம்ம அவருக்கு. நீங்க அவர் முகம் பொலிவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மக்கள் அவரை பார்க்கிறார்களா? மக்கள் அவரை ஆதரிக்கிறார்களா? இதுதான் கேள்வி. அவர் கருப்பா இருந்த என்ன, சிகப்பா இருந்த என்ன, அவர் தூங்கி வலிஞ்சா இருந்தா என்ன, பல்ல காமிச்சுக்கிட்டு இருந்தா என்ன, சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன, இதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒரு தலைவருக்கான தகுதி, அவரை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா? தொண்டர்களை பாதுகாக்கிற தலைவராக அவர் இருக்கிறாரா? இன்றைய தேதி வரைக்கும் இல்லை 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 இல்லைன்னு 11 முறை மக்கள் திருப்பி திருப்பி நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி திருப்பி திருப்பி குத்தி சொல்லிட்டாங்க. அப்ப இன்னும் உணரலைன்னா என்ன சிவி சண்முகத்தினுடைய அந்த கோபமும் விஜயபாஸ்கரோட இந்த ஆலோசனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எனக்காக மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, நான் டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிவே எடுப்பேன், கலந்து ஆலோசித்து தான் வந்து எந்த ஒரு விஷயமும் நான் முடிவெடுப்பேன், தாவேக்காவில் இணைவது குறித்து கேள்வி கேட்கும்போது இந்த பதில கொடுக்கிறாரு. அதாவது அவர்கள் எடப்பாடி வேண்டான்னு முடிவெடுக்கிறதுக்கு, அவர்கள் தாவேக்கா பக்கம் போறதுக்கு, அவர்கள் ஒரு பதவி பெறுவதற்கு பழிய மக்கள் மீது போடுறாங்க. எந்த மக்கள் இவரை வந்து நீங்க ராஜினாமா செய்யுங்கன்னு சொன்னாங்க? தொகுதியில ஓட்டு போட்ட மக்கள் வந்து இவங்க கிட்ட நீங்க ராஜினாமா செஞ்சிருங்கன்னு சொன்னாங்களா? இல்ல தொகுதியில ஓட்டு போட்ட மக்கள் நீங்க போய் நீங்க அவருக்கு ரெட்டலையில ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு நீங்க போய் தாவேக்காக்கு ஆதரிச்சு சட்டமன்றத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்களா? இதெல்லாம் மக்கள்களை முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு இவர்களாக உருவாக்கி கொள்றது. ஆனா என்னன்னா, இப்ப இன்னொரு பக்கத்துக்கு வாங்க. நம்ம இந்த பழனிசாமியே எடப்பாடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஜய் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலக அளவில் இருக்கிற பொருளாதார பெட்ரோல் விலை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறுது, உர விலைகள் ஏறுது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, எல்லா தொழில்களும் பாதிக்கப்படுது, கடுமையான பொருளாதார நெருக்கடி. இந்த சமயத்துல ஆட்சி செய்து பழக்கம் இல்லாத, அனுபவம் இல்லாத ஒரு அரசாங்கம். இப்ப கூட பாத்தீங்கன்னா நேற்று டெல்லி போயிருப்பாரு விஜய், மோடியை வந்து பார்க்கிறாரு. அமித்ஷா பார்க்க அப்பாயின்மெண்டே கொடுக்கலங்கிறாங்க. அடுத்து குடியரசுத் தலைவரை பார்க்கல, துணை குடியரசுத் தலைவரை பார்க்கல. அடுத்து இவர் காங்கிரஸ கூட்டணியில சேர்த்துக்கிட்டது, பாஜக அவ்வளவா அதுல மகிழ்ச்சி அடையல, அதுல வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள்னு சொல்றாங்க. அதனால ராகுல் காந்தி சோனியா காந்தி பார்ப்பதை விஜய் தவிர்த்து விட்டு வந்துட்டாரு. ராகுல் காந்தி ரொம்ப டென்ஷன் ஆகி ஏன் விஜய் வர்றேனாரே வரல என்று இன்று நாள் முழுக்க கொந்தளித்து இருக்கிறார். அத கிறிஸ்டோபர் வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு. இல்ல அடுத்த முறை வரும்போது பாப்பாரு என்று சப்பக்கட்டு கட்டுறாரு. அப்ப ஒரு புதிய அரசாங்கம் ஒரு நல்ல மத்திய மாநில உறவுகளை பேணி, ஏன்னா விஜய் மீது இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ அது எப்படி அவர் வாக்கு வாங்கினார், எப்படி அவர் வெற்றி பெற்றார் என்று அவருக்கே தெரியாத வகையில் அவர் வெற்றி பெற்று விட்டார். பரவாயில்ல, அப்படி பெற்ற வெற்றிக்கு தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை தரணும். இன்றைக்கு இந்தியா உலக பொருளாதார சூழ்நிலைகால ஒரு கடுமையான இக்கட்டான சூழ்நிலையில பொருளாதார இக்கட்டுல இருக்கு. அதே போல தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை என்பது மத்தியில ஆளுகிற அந்த பாஜக, அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த படிபாதத்துக்கும் அஞ்சாதவர்கள். அதாவது தனக்கு வேணும்னா ஆதரிப்பாங்க, தனக்கு வேண்டாம்னா எந்த எல்லைக்கும் அழிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. இது இந்த இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள்ல அனுபவம் இல்லாத தன்னோடு இருக்கிறவங்க, அதுல ஆதவ அர்ஜுனா போன்று குற்ற பின்னணி உள்ளவங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல
சிபிஐல பல வழக்குகளை கொண்டு இருக்கிறவங்க, முந்திரி கொட்டைங்க, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விஜய் என்கிற அந்த ஒற்றை மனிதனுக்காக இந்த வாக்கு விழுந்திருக்கு. அதை ஒரு நல்லாட்சி அவர் தரணும். மேலும் அதிமுகவை காயப்படுத்தாமல் தன் கட்சியை அவர் வளர்ப்பதற்கு பார்க்கணும். இல்ல அவர் கூப்பிடலையே, அவர் அழைப்பு கொடுக்கலையே, இது மாதிரி நீங்க அதிமுக இருக்கிறவங்க எங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறதாக ஆதவர்ஜனா சொன்னாருன்னா, அவங்க தாவேக்காவை இன்னொரு அதிமுகவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால சேர்றாங்க அப்படிங்கிற கருத்து தானே வச்சாரு இவரு. இல்ல இல்ல, நீங்க தாவேக்காவை நம்பி சேர்றாங்கன்னு எடுத்துட்டு போலாமே ஒழி, அது என்ன எம்ஜிஆர் கட்சியா? விஜய் அப்படி விஜய் அடுத்த 10 வருஷம் அவர் தான் இருக்க போறாரு. அப்போ இவரு தான் அடுத்த தொடர்ந்து நிரந்தர முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாம் பல பேர் காணாம போயிருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தா அது மக்கள் எதிர்காலத்துல முடிவு பண்ணுவாங்க. இன்றைக்கு விஜய் அடைந்திருக்கிற அத்துணை பெருமைகளுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்கிற தகுதியற்ற தலைமை, ஒரு இந்த அதிமுக என்கிற இயக்கத்தை சீரழிக்கிற ஒரு தலைமை, அது பலமாக விஜய்க்கு அமைந்திருக்குது. அந்த தகுதியற்ற எடப்பாடி பழனிசாமியோடு நல்லுறவு கொண்ட காரணத்தினால அதிகபட்ச சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழகத்துல ஏற்பட்டு ஒரு ஊழல் ஆட்சியை நடத்தின காரணத்தினால இன்றைக்கு திமுகவும் அந்த தோல்வியில எடப்பாடியோட சேர்ந்து பங்கெடுத்து ஒரு திராவிட சகாப்தத்தை 69 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட சகாப்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அதிமுக வலிமை பெற வேண்டும், மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் விருப்பம். அதற்கு அதிமுகல ஒரு தலைமை மாற்றம் ஏற்பட வேண்டும். சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்து? பார்ப்போம். அது இது ஒரு ஆள் செய்யக்கூடிய விஷயம் இல்ல. எல்லா அதிமுக தொண்டர்களும் ஒரு தலைமை மாற்றம் தேவை என்று கூடி பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம் நெருங்கி கொண்டு இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான், எங்களுக்குள்ள ஒரு மாற்று கருத்து இருந்தது உண்மைதான் அப்படின்னு தானே எல்லாருமே சொல்றாங்க. அவர்களுக்குள்ள சமரசம் ஆகிவிட்டார்கள் என்பதால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் இல்லை. அப்படி இருந்ததுன்னா இவர்கள் சமரசமானதற்கு பிறகு ஏன் இவ்வளவு பேர் தாவேகாவை நோக்கி நகருகிறாங்க? அடுத்து பிடிச்சு வச்ச பிள்ளையாரு மாதிரி உட்கார்ந்து இருக்காப்புல இந்த எடப்பாடி பழனிசாமி. அட இவ்வளவு பேர் போறாங்களே, என்னப்பா காரணம்? இதை என்ன சரி செய்யறது? யாருகிட்ட எல்லாம் நம்ம பேசுறது? என்ன ஒரு அறிக்கை விடுறது என்கிற அந்த கட்சியை கட்டமைக்கிற நடவடிக்கைகள் அவர் கவனம் செலுத்த மறுக்கிறார். விஜய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப திருமாவளவன் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. சொல்லிட்டேன், விஜய் ஒரு நல்ல அதிமுகவில் இந்த மாதிரி சில முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுக சார்ந்தவங்க எல்லாம் இந்த கட்சியில இணைவதுங்கிறது சரியில்லை, இது எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க விஜய்க்கு தாவேகாவுக்கு சொல்ல வருவது என்ன? இல்ல, அதாவது நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், மக்கள் விஜய் என்கிற அந்த ஒற்றை பிம்பத்தை நம்பி, அந்த ஒற்றை மனிதனை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்வார் என்று எதிர்பார்க்கிறாங்க. அவரோடு இருப்பவர்கள் ஊழலில் பெருச்சாளிகளாக பல குற்ற வழக்குகளை சந்திப்பவர்களாக இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல் ஆட்சியை அவர் கொடுத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, தொடர்ந்து அவருக்கு வெற்றியை கொடுப்பாங்க. அந்த ஆட்சியில அதிருப்திகள் ஏற்படுகிற பொழுது இன்றைக்கு திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஏற்பட்டதோ அந்த நிலை விஜய்க்கும் ஏற்படும். 2வது, இன்றைக்கு இருக்கிற இன்னொரு முரண் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் ஒரு கருத்து சொல்றார், உயர்கல்வியில ஆளுநர் வேந்தர பல்கலைக்கழக வேந்தராக தொடரணுமா, முதலமைச்சர் தொடரணுமான்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு. விசிகால இருந்து ரவிக்குமார் ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப தேசிய கட்சிகளை மாநில அரசாங்கத்துல வைத்துக் கொள்ளுகிற பொழுது அவர்கள் தேசிய பார்வையில பயணிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவர்களது சித்தாந்தத்துல அவர்கள் பயணிக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் அவர்கள் சித்தாந்தத்துல பயணிக்கிறாங்க. இவர் இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு விஜயினுடைய கொள்கைகள் என்ன, அதை நோக்கி விஜய் பயணிக்கணும். காங்கிரஸையோ விசிகாவையோ கம்யூனிஸ்டுகளையோ நம்பி அவர்கள் சித்தாந்தத்துல இவர் ஊறிவிடக் கூடாது. விஜய்க்கு தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அவர் செயல்பட்டால் அவருக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணம் வரைக்கும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் சில பேர் சேர்றதை நம்ம பாக்குறோம். கேசி பழனிசாமி கூட சென்னை வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
பார்ப்போம், முதல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே சார், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.